மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 20/2/2026க்குள்ளார மிகப்பெரிய சம்பவம் ஒன்றே நடக்கப் போகின்றது. நடக்கக்கூடாத ஒன்று கிரக நிலைகளால் நடக்கப் போகின்றது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் 3ஆம் தேதியில் புதன் பகவான் கும்பராசியில் நுழைந்துட்டார். பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரிய பகவான் கும்பத்தில் நுழைகிறாரு. மாசி மாதமும் தொடங்குது. அதன் பிறகு பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் கிரகம் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகுது. பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ர பயிற்சியாகிறாரு. இதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த கிரக நிலையை பொறுத்து 20/2/2026க்குள்ளார பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எதை பற்றியும் கவலைப்படாமல் நடப்பது நடக்கட்டும் அப்படின்ட்டு முதல்ல மனதை தேற்றிக்கொள்ளுங்க. எல்லாம் அவன் செயல் என்று எண்ணக்கூடிய மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த சுப பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்ய போகிறீங்க. புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிச்சிடும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் போகின்றது. பண வரத்து சிறப்பாக இருக்க போகின்றது. தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படின்ற எண்ணம் கூட வந்து போகும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கப் போகின்றது என்று கூட சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாக போகின்றது. வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்கப் போகின்றது. சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி மணிகளை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் குறையப் போகின்றது. உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிவிடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியோடு செய்ய போகிறீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியத்தில் வெற்றி பெற போகிறீங்க. பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்கின்றது. எந்த காரியத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக அமையப் போகின்றது. அவசர முடிவுகள் எடுக்காமல் தீர ஆராய்ந்து ஆலோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு அற்புத பலன்கள் கைமேலே கிடைக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றிலையும் பெரிய வெற்றியை பார்ப்பீங்க. சேமிப்பு நிறைய சேரப்போகின்றது. உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான திருப்தியை தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலையும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் கடமைகளை, அதாவது உங்களுடைய கடமைகளை எல்லாம் சிறப்பாக செய்வீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரய செலவுகள் சற்று தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம். குடும்பத்தில்
கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். சாமர்த்தியமாக சமாளிக்க பாருங்க. உங்களுடைய மனதில் மிக பெரும் மாற்றங்கள் நிகழப்போகின்றது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்த்தாலும் 10 அடிக்கு ஒரு அடி உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய அடியாக இருக்கும். அந்த அடிதான் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடக்கும் அந்த அடியில். அதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா 10 வாட்டி போய் வந்திருப்பீங்க. ஆனால் 11வது வாட்டியோ அல்லது அடுத்த முறை செல்லும்போது மிக பெரும் பிரச்சனை வரலாம். அது தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில், எந்த ஒரு இடத்துலையா இருந்தாலும் சரி, நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடக்கும். அது உங்களுடைய பேச்சின் மூலமாகவும் இருக்கலாம் அல்லது தேவையற்ற செயல்களின் மூலமாகவும் இது நடக்கலாம். ஆகையால் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையில்லாத செயல்களையும் தவிர்த்திங்கன்னா நடக்கக்கூடாத அந்த சம்பவத்திலிருந்து உங்களால் நிச்சயம் தப்பித்து கொள்ள முடியும். உங்களை விட்டு கடந்த காலத்தில் சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வர போகிறாங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மனம் நோகும்படி கடந்த காலத்தில் பேசியவர்கள் எல்லாம் உங்களை புரிந்து கொண்டு வந்து சேரப்போகிறாங்க. உலக அனுபவ ஞானம் உடைய மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க. இந்த காலகட்டம் எதிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயம் இருக்கும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறைஞ்சிடும். சாதாரணமாக நீங்கள் முயற்சி பண்ணாலே வெற்றி உங்கள் பக்கம்தான். எதிர்பாராத செலவுகளால் சற்று உடற் சோர்வு ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரும் வருமானம் சற்று தடைபடலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். எதிர்பார்த்தது போலவே நடந்தால் எந்த அளவிற்கு மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்களோ அந்த அளவிற்கு மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழப் போகின்றது. கடந்த காலங்களில் நடந்ததை மறந்து தற்போது என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் தோன்றும். அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு மிக பெரும் முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்லும். கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் சாதகமாக இருப்பதால் யார் பேச்சையும் கேட்காம இது நடக்கும், அது நடக்கும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யாத, இதை செய்யாத என்று இந்த அறிவுரை சொல்பவர்களையும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களையும் தூக்கி எறிந்துட்டு ஒரு முறைக்கு இருமுறை நீங்களே யோசித்து செய்தீங்கன்னா நிச்சயம் மிக பெரும் அளவிலான வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்தது போலவே இருக்கப் போகின்றது. நடக்கக்கூடாத சம்பவம் நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவமும் திறமையும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது. எதையும் எதிர்த்து போராடக்கூடிய உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களுடைய பலமாக இந்த காலகட்டத்தில் அமையும். 20/2/2026க்குள்ளார மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒன்று ராஜயோக வாழ்க்கை அமைய பெறுவீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் முடியாது அப்படின்ட்டு இருந்த ஒரு செயலும் முடிய போகின்றது. நண்பர்கள் மத்தியிலையும் உறவினர்கள் மத்தியிலையும் பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது. கடன் சுமைகள் எல்லாம் தீரக்கூடிய அற்புத காலகட்டமாக இது மாறும். திடீர்னு அதிர்ஷ்டம் எங்கிருந்து அடிக்குமோ தெரியாது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாலே மிக பெரும் அளவிலான ஒரு பண வரவையும் மிக பெரும் அளவிலான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையையும் உங்களால் இந்த காலகட்டத்தில் தக்க வைத்து கொள்ள முடியும். பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. திருமண உறவு சிறப்பாக இருக்க போகின்றது. உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்தில் மதிப்பு கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு விலகி ஓட போகிறாங்க.
இப்படி பல சம்பவங்கள் உங்களுக்கு ஆதரவாக, இப்படி பல நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்றார் போல நடப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் முன்னேற்றமாக இந்த காலகட்டத்தில் அமையப் போகின்றது. ஆகவே அந்த நடக்கக்கூடாத ஒன்றுனா தேவையற்ற பேச்சும் தேவையில்லாத செயலும், இந்த ரெண்டுத்தையும் ஒதுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களை யாராலும் வெல்ல முடியாது, உங்களுடைய முன்னேற்றத்தை எவராலும் தடுக்க முடியாது அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை, தொல்லை, பண கஷ்டம் அப்படின்னு பல வகைகளில் சோதனைகள், வேதனைகள் வந்தது அப்படின்னா இன்னையில இருந்தே 20/2/2026 அன்னைக்குள்ளார வரக்கூடிய ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி கந்தசஷ்டி கவசம் படிங்க, ஒரு முறை படிங்க. எல்லா பிரச்சனைகளும் நிச்சயம் தீரும், காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் எந்த தொந்தரவும் வராமல் நல்லபடியான சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நிச்சயம் சொல்லலாம்.